அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரம் என்னுடைய கல்லூரி படிப்பை குறித்து நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். இந்த வாரம் என்னுடைய முதல் தொழில் அனுபவத்தை குறித்து உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். 1975ஆம் ஆண்டிலே டிஸ்டிங்ஷனில் பாஸ் செய்துவிட்டு நல்ல வேலை கிடைக்கும் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்த போது அந்த வருடம் ரிசெஷன், வேலையில்லா திண்டாட்டம் தொடங்கிவிட்டது. என்னுடைய கல்லூரி ஏசி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் அடுத்து இருக்கிறது. அங்கு தான் நான் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். வருடம் கேம்பஸ் இன்டர்வியூ என்று பல முன்னிலை கம்பெனிகள் வந்து எங்களை தேர்வு செய்து கொண்டு போவார்கள். அந்த வருடம் யாரும் வரவில்லை. நார்மலாக எல்என்டியிலிருந்து வருவார்கள். எங்களுடைய நோக்கமெல்லாம் எப்படியாவது எல்என்டியில் சேர வேண்டும் என்று. அந்த வருடம் எந்த ஒரு கம்பெனியும் இந்த இன்டர்வியூ எல்லாம் எடுத்துக்கொள்ள வரவில்லை. வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருந்தது. சென்னையில் இருந்த பிற முக்கியமான கம்பெனிகள் என்று பார்த்தால் எம்எஃப்எல், எம்ஆர்எல், மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட், மெட்ராஸ் ரிஃபைனரிஸ் லிமிடெட், இவையெல்லாம் பெரிய கம்பெனிகள். அவற்றுக்கெல்லாம் நான் விண்ணப்பம் செய்திருந்தேன். டிஸ்டிங்ஷனிலே பாஸ் ஆனதினால் அவர்கள் கட்டாயமாக எடுத்துக்கொள்ளுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனாலும் இந்த வேலையில்லா காலத்தினால் எல்லா இடத்திலும் இருந்து முன்னுடைய விண்ணப்பத்துக்காக நன்றி, ஆனாலும் இங்கு ஒரு இடமும் இல்லை என்று பதில் வந்து கொண்டிருந்தது. சோர்ந்து போய் கொண்டிருந்தேன். அப்பொழுது பிஆர்சி என்று பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், பாம்பேயிலிருந்து ஒரு பேப்பரில் ஒரு விளம்பரம் வந்திருந்தது. அதற்கு நான் விண்ணப்பித்திருந்தேன். அவர்கள் என்னை பாம்பேக்கு நேர்நிலை தேர்வுக்காக அழைத்திருந்தார்கள், இன்டர்வியூ. அங்கு சென்றபோது ஒரு 6-7 பேர் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். எனக்கு எந்த சப்ஜெக்ட் விருப்பம் என்று கேட்டார்கள். நான் படிக்கும்போது எனக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், எப்படி உஷ்ணத்தை ட்ரான்ஸ்ஃபர் செய்வது, எந்த உபகரணத்தினால் அதை செய்ய முடியும் என்பதெல்லாம் நான் ஆர்வமாக படித்திருந்தது. அதனால் எனக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் விருப்பம் அதிகம் என்று சொன்னேன். அவர்கள் என்னை சரமாரியாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தார்கள். பல கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல இயலவில்லை. மறுபடியுமாக அவர்கள் இதில் தானே நீ திறமைசாலி என்று கூறினாய் என்று வேறு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த இன்டர்வியூ என்னை அதிர வைத்தது. அங்கு வேலை கிடைக்கவில்லை. திரும்பி வந்தேன். இன்னும் சோர்ந்து போனேன். இது 75 மே ஜூனிலே நான் பாஸ் செய்திருந்தேன். இது ஜூலையிலே நடக்கிறது. ஆகஸ்ட் மாதம் சிங்கரேணி கோலரிஸ் கம்பெனி லிமிடெட் என்று ஆந்திர பிரதேசத்திலே ஒரு அரசாங்க நிறுவனம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருந்தது. அவர்கள் ஒரு கோகோவன் பிளான்ட்டை நிறுவ இருக்கிறார்கள். சின்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். அதற்காக தேர்வு நடத்த விரும்புகிறார்கள். தேர்வில் சேர விரும்புகிறவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று போட்டிருந்தார்கள். நானும் அதற்கு அப்ளை செய்துவிட்டு ஹைதராபாத்துக்கு சென்றேன். ஒரு ஏறக்குறைய 1000 மாணவர்கள் அங்கு வந்திருந்தார்கள். நானும் ஒருவன். அவர்கள் சொன்னார்கள், இங்கே வந்தவர்கள் இன்றே நீங்கள் திரும்பி போகலாம் என்று எண்ணினால் ஒரு நாள் கழித்து போங்கள். ஏனென்றால் இந்த 1 மணி நேரம் தேர்வு நடத்துவோம் இன்று. ஒன்று ஜெனரல் நாலேஜ், இன்னொன்று உங்கள் சப்ஜெக்டை பொறுத்தது. 2லும் 60 கேள்விகள் கேட்கப்படும். இந்த 2 மணி நேர தேர்வுக்கு பிறகு நாளை காலை
நீங்கள் சிங்கரேணி ஆஃபீஸ் இன்னொரு இடத்திற்கு வந்தால் அங்கு நேர்முகத்துக்காக இன்டர்வியூக்காக செலக்ட் செய்தவர்களுடைய பட்டியல் போடப்பட்டிருக்கும். உங்கள் பேர் அதில் இருந்தால் நீங்கள் அதில் அட்டெண்ட் செய்யலாம். அதனுடைய ரிசல்ட் அன்று இரவே போடப்படும். உங்களுடைய பெயர் அதில் இருந்தால் மறுநாள் வந்து நீங்கள் எங்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு செல்லலாம். ஸோ வந்தவர்கள் 1 அல்லது 2 நாட்கள் தங்குமாறு வேண்டிக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள். 1000 பேரை பார்த்து எனக்கு மனம் உடைந்து போனேன். எத்தனை போஸ்ட்டுகள் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. எத்தனையோ பேர் எத்தனையோ கேள்விகள் கேட்டார்கள். எப்படி 60 நிமிடத்தில் 60 கேள்விகள் நாங்கள் ஆன்சர் செய்ய முடியும் என்றாலாம். அவர் சொன்னார், எல்லாருக்கும் இருக்கிற அதே கஷ்டம்தான் உனக்கும் இருக்கிறது, உட்கார்ந்து கொள் என்று சொன்னார். ஸோ என்னுடைய தருணம் வந்தபோது நான் கையை உயர்த்தி அவர்கிட்டே வந்தபோது எத்தனை போஸ்ட்டுகள் இருக்கிறது என்று கேட்டேன். அவர் உட்கார், அதை பற்றி உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார். ஏனென்றால் மறுநாள் எனக்கு தெரிய வந்தது மொத்தமே 7 போஸ்ட்டு தான் இருக்கிறது. அதற்குத்தான் 1000 பேர் உட்கார்ந்து கொண்டு எக்ஸாம் எழுதுகிறோம். அது தெரிந்திருந்தால் நான் அன்றே துவண்டு போயிருப்பேன். எக்ஸாம் எழுதினேன். மறுநாள் காலை சிங்கரேணி ஆஃபீஸுக்கு சென்று பெயர் இருக்கிறதா என்று பார்த்தேன். 32 பேரை தேர்வு செய்திருந்தார்கள். 16 நபர்கள் காலை பொழுதிலும் 16 நபர்கள் மதிய உணவுக்கு பிறகும் பட்டியலில் போட்டிருந்தார்கள். என்னுடைய பெயர் 28 இருந்தது, 32. ஏறக்குறைய 4 மற்றும் 5 மணிக்குத்தான் என்னை கூப்பிடுவார்கள் தெரிந்து உணவுக்கு பிறகு வந்து அமர்ந்து வருகிறவர்களிடத்தில் உன்னை என்ன கேள்விகள் கேட்டார்கள் என்று தெரிந்து கொள்ளலாம் என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்பொழுது இன்னொன்று என்ன தெரிந்ததென்றால், இந்த 32 பேர்களிலிருந்து அவர்கள் செலக்ட் செய்ய இருப்பது 7 பேர் தான். அந்த 7 பேரிலும் அது மெரிட் லிஸ்ட் என்று போடுவார்கள். அந்த மெரிட் லிஸ்டிலே முதன்மையாக இருப்பவர் அதன் எதிர்காலத்திலே 1 போஸ்ட்டோ 2 போஸ்ட்டோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர்லேருந்து டிவிஷனல் இன்ஜினியருக்கு ஒரு போஸ்ட் கிடைக்கிறது என்றால் அந்த மெரிட் லிஸ்டிலே இருக்கிற முதல் நபரை தெரிந்து கொள்ளுவார்கள். அப்படியாக இந்த மெரிட் லிஸ்ட் மிக முக்கியமாக இருந்தது. மெரிட் லிஸ்டிலே நீங்கள் முதல்வராக இருந்தால் உங்களுடைய கெரியரில் நீங்கள் வெகு துரிதமாக முன்னேறலாம். இது அந்த இன்டர்வியூ நடக்கிற அன்று தெரிய வந்தது. 7 போஸ்ட்டு தான் இருக்கிறது, மெரிட் லிஸ்ட்டில் போடுவார்கள் என்று. கடைசியாக ஒருத்தர் வெளியே வந்தார் ஒரு 4:30 மணி போல். அடுத்தவர் உள்ளே போனார். அதற்கு பிறகு நான் போக வேண்டும். ஸோ என்னால் கேள்விகள் கேட்கக்கூடுமானால் இந்த ஒரு நபரிடத்தில் தான் கேட்க முடியும், என்ன கேள்விகள் கேட்கிறார்கள் என்று. ஸோ இவரிடத்தில் கேட்டேன், என்னப்பா கேள்விகள் கேட்டார்கள் முன்னிடத்தில் என்று. அவர் சொன்னார், நான் எம்டெக் படித்திருக்கிறேன். நான் பிடெக் தான் அப்பொழுது. நான் எம்டெக் படித்திருக்கிறேன், பெட்ரோகெமிக்கலில் நான் ஸ்பெஷலைசேஷன் செய்திருக்கிறேன், சிறப்பாக படித்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் கேட்டார்கள், நீ பெட்ரோகெமிக்கல் படித்து விட்டு ஏன் கோல் கெமிக்கல்ஸ்க்கு வந்திருக்கிறாய்? இது கோல் கெமிக்கல்ஸ். அதற்கும் நான் ஏதோ ஒரு விடை கொடுத்தேன் என்றார். அப்பொழுது எனக்கு தெரிந்து விட்டது 7 போஸ்ட்டில் ஒரு போஸ்ட் போய்விட்டது. ஏனென்றால் இப்படி ஒரு பாசிட்டிவாக கேட்டார்கள் என்றால் அவரை தெரிந்து கொண்டார்கள், தேர்வு செய்தார்கள் என்று தான் அர்த்தம் என்று நினைத்து என்னுடைய பகுதி வந்தபோது நான் உள்ளே சென்றேன். எப்படி பிஆர்சியில் 6 பேர்கள் உட்கார்ந்து கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தார்களோ அப்படியே இங்கும் ஒரு 5-6 பேர்கள் இருந்தார்கள். என்னை எந்த சப்ஜெக்டில் உனக்கு விருப்பம் அதிகம் என்று அங்கு கேட்டது போலவே இங்கேயும் கேட்டார்கள். ஆனால் கடந்த முறை நான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்று சொல்லிவிட்டு படாத பாடுபட்டேன். அதனால் இந்த முறை நீங்கள் எந்த ஃபீல்டில் வேண்டுமென்றாலும் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு அமர்ந்து கொண்டிருந்தேன். அவர்கள், இல்லை ஏதாவது ஒரு ஸ்பெஷலைசேஷன் சொல்லுங்கள், ஏனென்றால் நாங்கள் குறிப்பாக அதில் கேட்க ஏதுவாக இருக்கும் என்று சொல்லும்போது, நீங்கள் அப்படி விருப்பப்பட்டால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கேளுங்கள் என்று ஒரு வேண்டா விதமாக அந்த ஃபீல்டை சொன்னேன்.
அவர்களும் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தார்கள். இந்த முறை அவர்கள் கேள்விகள் கேட்கும்போது நன்றாக கடவுளுடைய கிருபையினாலே அதற்கு விடைகள் கொடுக்க என்னால் முடிந்தது. பாடி லாங்குவேஜ் என்று சொல்லுவார்கள். அவர்களுடைய முகத்திலிருந்து திருப்தியான பதில்களை நான் கொடுக்கிறேன் என்று என்னால் ஊகிக்க முடிந்தது. நானும் திருப்தியாக அவர்களுக்கு பதில் கொடுத்து கொண்டே இருந்தேன். உள்ளுக்குள்ளே ஒரே சந்தோஷம், தேர்வு செய்து விடுவார்கள் என்று. ஆனால் கடைசியாக அங்கு நடுவில் இருந்த ஒரு முக்கியமான நபர் ஒரு கேள்வியை கேட்டார். அவர் சொன்னார், நீ போகிற இந்த தொழிற்சாலையிலே ஆர்கானிக் வேப்பர் என்ற ஒரு வாயு இருக்கிறது என்று வைத்துக்கொள். அதை எந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் மூலமாக நீ கண்டென்ஸ் செய்வாய் என்ற திரவ நிலைக்கு கொண்டு வருவாய் என்று கேட்டார்கள். இதை நான் படித்ததே இல்லை. நான் படிக்கும்போதெல்லாம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஷெல் அண்ட் டியூப், பிளேட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் இப்படியெல்லாம் படிக்கும்போது இது இப்படிப்பட்ட ஒரு வாயு நிலையை திரவ நிலைக்கு கொண்டு வருகிற ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சரை நான் படித்ததில்லை. எனக்கு திகிலாக இருந்தது. இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு நேரம் நான் பதில் சொல்லி கொண்டிருந்ததெல்லாம் இந்த ஒரு கேள்வியினால் வீணாகி விடுமோ என்றெல்லாம் நினைத்து, அப்படி இருக்கும்போது அந்த நடுவில் இருந்தவர் என்னை ஊக்குவித்து கொண்டே இருந்தார். பரவாயில்லை, சமயம் வேண்டுமானால் எடுத்துக்கொள், ஆனால் யோசித்து சொல் என்று சொல்லி கொண்டிருக்கும்போது நான் சொன்னேன், தண்ணீரை ஸ்ப்ரே செய்து அதை அந்த வேப்பரில் இருக்கிற ஆர்கானிக் மேட்டரை குளிர வைத்து அது திரவ நிலைக்கு கொண்டு வந்து அந்த தண்ணீரையும் மறுபடியும் நான் ஸ்ப்ரே செய்வேன் என்று சொல்லி முடித்தேன். அது ஹீட் எக்ஸ்சேஞ்சரே கிடையாது. அதை கேட்டவுடனே அவருக்கு ஒரே சந்தோஷம். இதைத்தான் அவர் எதிர்பார்த்திருக்கிறார். இதை ஆங்கிலத்தில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் என்று சொல்லுவார்கள். ஒரு வித்தியாசமான முறையிலே அதற்கு ஒரு தீர்வை கொண்டு வருவது. அதை கொடுத்தவுடன் அவருக்கு ஒரே சந்தோஷம். அங்கே இருந்தேன். 7 மணிக்கு அவர்கள் டக்கு அப்பொழுதெல்லாம் மேனுவல் டைப்ரைட்டர் அந்த லிஸ்ட்டை மாட்டினார்கள். அப்பொழுது என்னுடைய பெயர் அந்த எம்டெக் படித்தவர்களை விட மேலே இருந்தது. அப்பொழுது யோசித்தேன், மை காட், எம்டெக் படித்த பிறகும் ஒரு பிடெக்கு கீழே இருக்க வேண்டால் இப்பொழுதே இந்த வேலையில் நாம் சேர்ந்து விட வேண்டும் என்று சொல்லி மறுநாள் அங்கு சென்று அவர்கள் கொடுத்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு என்னவாக அவர்கள் சொன்னார்கள் என்றால், நீங்கள் சிந்திரி ஃபெர்டிலைசர், FCI சிந்திரி, ஃபெர்டிலைசர்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா சிந்திரியிலே ஒரு 12 மாதம் ட்ரைனிங் எடுக்க வேண்டும். 6 மாதம் 6 மாதம் கோகோவன் பிளான்ட், 6 மாதம் கேஸ் கிளீனிங் பிளான்ட். இதில் ட்ரைனிங் எடுத்த பிறகு பிரிக்டிங் கார்பனைசேஷன் பிளான்ட் நெய்வேலியில் ஒரு 3 மாதம் ட்ரைனிங். அதன் பிறகு ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற மச்சிரியாலா என்கிற ஒரு இடத்திலே இந்த ப்ராஜெக்டை போடலாம் என்று இருக்கிறோம். அங்கே வந்து இதை அமுல்படுத்தும் போது நீங்கள் அங்கே வேலை செய்ய வேண்டியிருக்கும் என்று சொன்னார்கள். அப்படியாக என்னுடைய முதலாவது வேலை அங்கு கிடைத்தது. மகிழ்ச்சியோடு சென்னைக்கு திரும்பினேன். சிந்திரியிலே என்ன மாதிரி எனக்கு ட்ரைனிங் கிடைத்தது, பிரிக்டிங் கார்பனைசேஷன் பிளான்ட்டில் எப்படியாக ட்ரைனிங் கிடைத்தது, அந்த முதல் வேலையிலே எனக்கு எப்படி பயிற்சிகள் கிடைத்தது, எப்படியாக கடவுள் என்னை பயிற்சிக்கு உள்ளாக்கி என்னை திடப்படுத்தினார் என்கிறதெல்லாம் வருகிற வாரங்களிலே நாம் காண்போம்.